தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. என்ன வாழ்க்கை இது, ஒரே போரிங்கா இருக்கு. ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கா? இந்த மனுஷ பயலுகளா என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லி படத்துக்கு போறாங்க, போனை நோண்டிக்கிறாங்க, பார்க்கு பீச்னு ஜாலியா சுத்துறாங்க. ஆனா நம்ம மேய போறோம், நல்ல புல்லுக்கட்ட திங்கிறோம், வீட்டுக்கு வந்து இவங்க பாலை கறக்கும் போது பாலை குடுக்குறோம், தூங்குறோம், திங்கிறோம், தூங்குறோம். இத தாண்டி வேற ஏதாவது நம்மளுக்கு இருக்குதா? ஏ பாக்கியா, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பையில இருந்து அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டே இருக்க. என்ன தாண்டி வேணும் உனக்கு? அடியே லைலா, என் அமைப்பே அப்படி தாண்டி, உனக்கு தெரியாதா? இங்க ஒரு மனுஷி, அத மனுஷி இல்லையே, இங்க ஒரு மாடு புலம்பிக்கிட்டு இருக்கே, அது கூட காது கேட்கலையாடி உனக்கு? கேட்டுச்சுடி, என்ன பண்றது? நம்ம இந்த ஜென்மத்துல மாடா பிறந்துட்டோம். அடுத்த ஜென்மத்துல வேணும்னா உலகளகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி பிறக்க போறியா? ஏய் லைலா, இப்ப தெரியுதுடி ஏன் மஜ்னு உன்னை விட்டுட்டு சிலுக்க தேடி போனானே. என்ன வாய் அடிக்கிற நீயே? அடியே, என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுற? இன்னொரு வாட்டி பேசுன காலத்துல தொங்கிட்டு இருக்க மணி எடுத்து மண்டையில போட்டுருவேன். யோ, அந்த ஆதித்ய அருணாச்சலம் போயிட்டானா? போயிட்டான் மேடம், டியூட்டிக்கு போயிட்டான். நல்லா நடமாடிக்கிட்டு இருந்த அந்த ஊருக்குள்ள ராணி மாதிரி எங்க இருந்தோ வந்து பவரை வச்சு சீன் காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் வயசு என்ன, அவன் வயசு என்ன? இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு. ஆமா மேடம், அவன் வந்ததுல இருந்து ஊரே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. யாரையும் அனாவசியமா தெருவுல கூட நிக்க விட மாட்டேங்கிறான். முன்னாடி எல்லாம் அந்த ஊருக்குள்ள பொம்பளைங்க எல்லாம் 7 மணி 8 மணிக்கு மேல வெளியவே வராதுங்க. ஆனா இப்ப 10-11 மணி ஆனா கூட எல்லாம் ஜாலியா சுத்துதுங்க மேடம். ஏன்னா அவன் பவர் அப்படி. அவனை பார்த்து இந்த ஊருக்கு ஆளி பசங்க எல்லாம் பயப்படுறாங்க. அதனால அவங்களும் வெளியே சுத்துறது இல்லையா, பொம்பளைங்களும் சுத்துறாளுங்க. என்னையா சொல்ற? வந்தே கொஞ்ச நாள் தானே ஆகுது. எல்லாத்தையும் இந்த டிசிபி மாத்தி விட்டா மேடம். ஆடட்டும், இந்த ஃபேக்டரியை மட்டும் நான் கட்டி முடிக்கிறேன். அப்புறம் என் ஆட்டத்தை அந்த டிசிபி பாப்பான். இந்த ஏரியா மட்டும் இல்ல, இந்த ஊரையே என் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரேன். இவதானே அந்த நீலாம்பரி வேம்பப்பா கால வெட்டினது? இவளதான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஆளுங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லுவோம். லைலா, பாக்கியா, சேவா எல்லார்கிட்டயும் சொல்லி இவள ஒரு வழி பண்ணுவோம். அடியே மஞ்சப்பூ கொண்டக்காரி, உனக்கு இன்னைக்கு சமாதி தாண்டி. ஏய் சு, டேய் சொட்ட, என்னையவா சூப்புன்னு சொல்ற? சொருகிடுவேண்டா. ரொம்ப தைரியமானவங்கன்னா இங்க இருங்கடா, இந்த ஆளுங்களை எல்லாம் போய் நான் கூட்டிட்டு வரேன். மேடம் பூமி பூஜை எல்லாம் போட்டாச்சு. எப்ப பில்டிங் கட்ட ஆரம்பிக்க போறீங்க? மினிஸ்டர் கிட்ட கிளியரன்ஸ்க்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் அனுப்பி வச்சிருக்கேன். மினிஸ்டரோட அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன, ஃபேக்டரியை கட்ட வேண்டியதான். ஏன் மேடம், ஃபேக்டரி கட்டுறதுக்கு மினிஸ்டரோட அப்ரூவல் தேவை? யோ, இந்த இடம்லாம் விவசாயியோட இடம்யா. இதெல்லாம் சாதாரணமா ஃபேக்டரி கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு லஞ்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன். லஞ்சமா? ஆமாயா, நீ நினைக்கிற மாதிரி 10,000 2,000 இல்ல, லட்சக்கணக்கிலயும் கோடி கணக்கிலயும் கொடுத்திருக்கேன் லஞ்சம். கோடிக்கணக்கிலையா? ஆமாயா, மினிஸ்டருக்குலாம் பின்ன என்ன 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தா அவன் முடிச்சு கொடுப்பானா? அவனுக்கு மட்டுமே 4 கோடி கொடுத்திருக்கேன். ஆத்தாடி, 4 கோடியா? ஃபேக்டரிலாம் கட்டி பெரிய பிசினஸ்லாம் பண்ணணும்னா இப்படிதான். அதெல்லாம் உனக்கு புரியாது. இதெல்லாம் பிசினஸ் டாக்டிக்ஸ்யா. இப்ப எல்லா டாக்குமெண்ட்ஸும் எனக்கு அப்ரூவல் ஆகி வந்துடும். இதுக்கப்புறம் தான் நான் செங்கக்கல்ல வச்சு ஃபேக்டரி கட்ட ஆரம்பிக்கணும். அப்புறம் அந்த ஆதித்யாவால கூட என்னை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மினிஸ்டரோட பவர் இருக்கே. சரிதான் மேடம், ரொம்ப பிளான் பண்ணி தான் இறங்கிருக்கிறீங்க. பின்ன யோ, அந்த பஞ்சாயத்து தலைவரை வேற போய் பாக்கணும்யா. அவன் வேற நச நசன் இந்த பூமி பூஜை போட்ட அணையில இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். எதுக்கு மேடம்? ஏதோ பேசணுமா இந்த ஃபேக்டரி கட்டுற விஷயமா. அவன் இருக்கானான்னு போய் பாத்துட்டு வா. என்னாலலாம் வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரிங்க மேடம், நான் போய் பாத்துட்டு வரேன். உங்களுக்கு எதுவும் சேட் போட சொல்லட்டுங்களா? உட்காருங்களா? அதெல்லாம் இது வேணாயா, எனக்கு லேட் ஆகுது. நீ போய் அந்த ஆள் இருக்கானா இல்லையான்னு பாத்துட்டு வா. மினிஸ்டர் கிட்ட வேற சாயந்தரம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேயா, அவரை வேற போய் பாக்கணும். சரிங்க மேடம், ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன் நானு. சரி அத்தை விடு, அது நடந்து என்ன என்னமோ பேசிட்டு கிடக்குதுங்க. ஓ நீயுமா? நானும் தான் பட்ரி. என்ன சேவா, பட்டரி என்ன சொல்லுது? நீயும் தானே சேர்ந்துக்கற? இல்ல லைலா, பட்ரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். அதான் இல்ல, சிங்கிளா தான் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொன்னுச்சு. நானும் சிங்கிள் தானே, அதத்தான் சொல்லிட்டு கிடந்தேன். ஏண்டா சேவா, பாக்குறதுக்கு அழகா
எந்த விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணோம்னா விஷயமே சொதப்பிடும். என்ன புரிஞ்சுதா? சேவா, பட்டரி, நானு, சிட்டு எல்லாரும் அவளை விடாம ஓட முடியாம தடுத்துடுவோம். பாக்கியா, நீ தான் அவளை பின்னாடில இருந்து முட்டி தள்ளணும். என்ன? எது? நானா? நீ தாண்டி. எனக்கு மட்டும் கொம்பு இருந்ததுன்னா முட்டி தூக்கி இருப்பேன். எனக்கு நான் கொம்பே இல்லையே, உனக்கு தானே இருக்கே. நீ தான் அவளை பின்னாடி முட்டணும். அவளை ஓட விடாம தடுக்கிறது என் பொறுப்பு. லைலா, அப்ப நான் என்ன பண்ணட்டும்? சிட்டு, நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நீ இப்ப குதிச்சிட்டு இருக்கியே பாக்கியா மேல, அந்த மாதிரி அவ மண்டையில போய் டங்கு டகடின்னு டான்ஸ் ஆடு. அது போதும். லைலா, அப்ப நானு? பட்டரி, நீ போய் நீலாம்பரி மூஞ்சி மேலேயே சடார்னு உன்னோட ரெக்கைய வச்சு அடிச்சுக்கிட்டே இரு. என்ன புரிஞ்சுதா? எல்லாருக்கும் அவங்களோட பொறுப்பை கொடுத்தாச்சு. எல்லாரும் சிறப்பா செஞ்சு முடிக்கிறோம். வேம்பாப்பா காலை வெட்டினவள உசுரோட கதற விடுறோம். ஓகே? ஓகே. சரி, எல்லாரும் வாங்க போவோம். ஏய் சோ, ஏய் போங்க எல்லாரும். ச்சே, என்னது இதெல்லாம்? ஹலோ மேடம், குட் மார்னிங். என் பேரு லைலா. ஏய், நீ இப்ப பேசுனியா? ஆமா மேடம், நல்லாவே பேசுவேன். சரி, எனக்கு ஒரு இரிட்டேஷனா இருக்கு. நீங்களாம் ஏன் இப்படி பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? ப்ளீஸ் கிளம்புங்க எல்லாம். வந்த வேலை முடியாம நாங்க போக மாட்டோம் மேடம். சிட்டு, ஓ தா வாரேன். ஏய் சோ, ஏய் எனக்கு என்ன பண்ற? ஐயோ பட்ரி, ஷோயிங். ஏய் சீ. பாக்கியா, டிச்சாயிங். ஏய் அம்மா, அம்மா இடுப்பு. ஏய் அறிவில்லை உனக்கு? எப்படி முட்டை தள்ளிட்ட? ஐயோ என்னால எந்திரிக்க கூட முடியல. ஐயோ. ஏய், எங்க வேம்பாப்பாவை காலை வெட்டினது நீதானே? ஏய் சு, இதுக்கு பக்கத்துல வந்து நிக்கிற? பயமா இருக்கு. ஏய் போயிரு. என்ன வலிக்குதா? அப்படிதானே எங்க அப்பாக்கும் வலிச்சிருக்கும். இங்க பாரு, நீ எங்க அப்பா காலை வெட்டினதுக்கு உனக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கணும். அதனால உன்னை உசுரோட விடுறேன். இல்ல அப்படியே குத்தி குடலை வெளியே எடுத்துடுவேன். ஏய் சேவா, நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். உன் பாட்டு கொஞ்சம் எடுத்துடு. அதான் அந்த கொக்கரக்கோ பாட்டு. ஆமா சேவா, எடுத்துடு. ஒரு வைப் பண்ணலாம். பொன்னி, அந்த ஆள் பேசினதை இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் ஏதோ லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான். விட்டுடு. இல்ல அன்பினியா, அவர் எனக்கு சும்மா திட்டி இருந்தா பரவாயில்ல. ஆனா என்னென்னமோ வார்த்தை சொல்லி போட்டாரு. அது கேட்டதுல இருந்து மனசே ஆறல. ஊர்ல யாரும் என்னென்னவோ உன்னை ஏசிருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப தைரியமா பேசுவ. இப்ப என்ன இந்த ஆளுக்கு போய் பயந்துகிட்டு இருக்க? உன் தைரியத்தை பார்த்து நானே நிறைய இடத்துல ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன் எங்க அப்பாட்ட மாங்காய் திருடி மாட்டினில, என்னென்ன பேசுன? எங்க அப்பாவே நீ பேசுனதை கேட்டு கவுந்துட்டாரு. அப்படிலாம் பேசுற ஆளு இப்ப இதுக்கு போய் கண் கலங்கிட்டு இப்படி சோகமா இருந்தா என்ன அர்த்தம்? அதுவும் இந்த ஆள்லாம் யாரோ ஒருத்தன். அவன் பேசுனதுக்கலாமா இப்படி வருத்தப்படுற? நீ சொல்றது சரிதான் அன்பினியா. எத்தனையோ பேரு என்ன எவ்வளவோ கேவலமா பேசியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் எப்போதும் பதிலடி கொடுத்துட்டு வரேனா, இவர் பேசும்போது மட்டும் எதிர்த்து பேசவே முடியலடா. ஏனே தெரியல. அது ஒண்ணும் இல்லடி, நீங்க வந்ததுல இருந்தே சரியில்லை. ஆத்தாவ லைலாவெல்லாம் நினைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறதுனாலதான் அந்த பிரச்சனை. கேர் பண்ணி நம்ம வந்தே ரொம்ப நாள் ஆயி போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான், முடிச்சிட்டு கிளம்பிடுவோம். பொன்னி, இது ஒண்ணும் நம்ம ஊர் இல்ல. இது சென்னைங்கிறதுனால இங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பேச பயப்படுறியா? இல்ல அன்பினியா, அன்னைக்கு கூட பார்த்தல கேண்டீன்ல ஒருத்தவங்க ரொம்ப என்கிட்ட பேசினதுக்கு நான் திருப்பி கொடுத்துட்டு தானே வந்தேன். ஆனா என்னமோ தெரியல, இந்த சார் பேசினா மட்டும் எனக்கு எதிர்த்து பேசவே மனசு வரல. அன்னைக்கு நான் காய்ச்சல்ல ரொம்ப துடிச்சிட்டு இருந்தப்ப வாமிட்லாம் பண்ணேன். அதெல்லாம் கையாலேயே ஏந்தினாரு. என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு. மாத்திரை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நான் வாமிட் பண்ணதெல்லாம் கிளீன் பண்ணி எப்படி பாத்துக்கிட்ட மனுஷன் இன்னைக்கு இப்படி பேசுறாருன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நோட்டு தானே எடுக்க போனேன், அதுக்கு போய் நானும் நீயும் ஊர் சுத்துறோம் அப்படி இப்படின்னு பேசுறாரு. அதான் கஷ்டமா இருந்தது. பொன்னி, உனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நான் இனிமே எதுக்குமே உன் கூட வரல. இனிமே என்ன தேவைக்கானாலும் நீ அள்ளியே கூட்டிட்டு போ. இவன் ரொம்ப சீரியஸா பேசுறான். இவன் இப்படி எல்லாம் பேச மாட்டானே. ஏய் ஏந்தாப்ல முட்டக்கனே, என்னல
இங்க என்ன செகண்ட் ஷோவா காமிச்சிட்டு இருக்காங்க? கண்ணத்துல கை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துக்கிட்டு இருக்க. இல்லல, அன்பினியா பொசுக்குன்னு நான் உன் கூட இனிமே வரல, நீ அள்ளி கூட போய்க்கன்னு சொன்னானே, அதான் எப்படி இந்த பைய அப்படி சொன்னான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அவன் அப்படி சொன்னதுக்கு நீயே ரொம்ப சாக்காவற. ஏய் முட்டைக்கண்ணி, தள்ளிடி நீ. ஏண்டா? அன்பினியா பாட்டுக்கு பொசுக்குன்னு நீ இனிமே அள்ளி கூட பைக்கன்னு சொல்லி போட்டான். என் கூட வர முடியலன்னு தானே நீ ரொம்ப வருத்தப்பட்டு பாக்குற. டேய் பிரஷ் மண்டையா, உனக்கு ரொம்ப ஆசை தாண்டி. நான் என்ன விருப்பப்பட்டு உன் கூட சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வேற வழி தெரியாம ஒட்டிக்கிட்டு இருக்கேல. ஓஹோ, ஆக வேற வழி தெரியாம தான் என் கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்க. பிறகு இங்கேரு, உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்க, இப்ப 10ஆவதுல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிரு. 25 வயசுக்கு மேல பார்க்கலான்னு வச்சிருந்தீங்க, அவ்வளவுதான், ஸ்ட்ரெயிட்டா 60 கல்யாணம் தான். அடியே, நீ என்ன சொல்ற? உனக்கெல்லாம் உங்க அப்பா நீ பிறந்ததுல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாண்டி. போடா, என் மூஞ்சிக்குலாம் என்னடா குறை? மூஞ்சியே குறைதாண்டி. எங்கடி மூஞ்சி இருக்குது? கண்ணு மட்டும் தான் மூஞ்சி முழுக்க இருக்குது. மூக்கு வாயெல்லாம் போனா போகுதுன்னு ஒரு ஓரத்துல இருக்குது. மத்தபடி மூஞ்சி முழுசா கண்ணு மட்டும் தாண்டி இருக்குது உனக்கெல்லாம். லே, என் மூஞ்சிலையாவது மூக்கு வாயெல்லாம் ஒரு ஓரமா இருக்கு, உன் மூஞ்சில மூக்கு இல்லையடா மூஞ்சூர் மண்டையா. லே அன்பினியா, நீ என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? பிறகு நீ தானே இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, அவன் சொன்னான் தான், நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு அங்க போய் ஊர் சுத்துறீங்க இங்க போய் ஊர் சுத்துறீங்கன்னு கேவலமா சொன்னான் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அது நடந்துச்சா? சொல்லு, அது நடந்துச்சா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊர் சுத்திட்டு வந்தோமா? அதுலயும் என் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனா ஓ மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீ அந்த மாதிரி பண்ற பொண்ணு கிடையாது பொண்ணி. டாக்டருக்கு படிக்கணும், படிச்சு பெருசாயி நல்ல டாக்டர் ஆகணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதானே உன்னோட லட்சியம். ஆமாடா. பிறகு இவங்க இதை சொல்றாங்க அவங்க அதை சொல்றாங்கன்னு வருத்தப்பட்டு உட்காந்துருக்க. யாரு நீ? புத்தகத்தை விட்டுட்டு வந்த, அதை எடுக்கிறதுக்கு துணைக்கு நான் வந்தேன். மத்தபடி நம்ம ஒண்ணு ஊர் சுத்திட்டு வரல. அதை பார்த்து மத்தவன் தப்பா சொன்னானா நீ எதிர்த்து பேசிட்டு வரணும். அதை விட்டுவிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்ப நான் என்னத்த சொல்றதா? ஆமா அன்பினியா, நீ சொல்றது உண்மைதான். நீ சொல்ற மாதிரி அவர் பேசுனதுக்கு நான் ஏன் வருத்தப்படணும்? ஏன்னா என் மனசாட்சிக்கும் தெரியும், உன் மனசாட்சிக்கும் தெரியும், நம்ம 2 பேரும் போய் ஊர் சுத்தலன்னு. புத்தகத்தை வச்சுட்டு வந்த, நீ என் கூட துணைக்கு வந்த எடுக்கிறதுக்கு, அவ்வளவுதானே? ஆமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தேவையில்லாம அவர் பேசுனதுக்கு நான் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு உங்களையும் வருத்தப்பட வச்சுட்டு சாரி அன்பினியா. ஏய் லூசு, சாரி எல்லாம் எதுக்கு கேக்குற? பரவாயில்ல, உன்னோட கஷ்டமும் எனக்கு புரியுது. அந்த ஆளு ரொம்பதான் பேசிட்டான், ஆனா அவனை நான் சும்மா விட போறது இல்ல. ஏய், என்னல பண்ண போற? அதெல்லாம் எதுவும் பண்ணாத. இன்னும் கொஞ்ச நாள் தான், படிச்சுட்டு நம்ம வேலை பார்த்துட்டு ஊருக்கு போயிருவோம். இங்க பாரு, இதுக்கப்புறம் எதுக்குமே தயவு செஞ்சு வருத்தப்படாத. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு நல்லா ஜாலியா சுத்திக்கிட்டு இப்படியே உன்னை பாத்துட்டு இருந்து கடைசியில நீ வருத்தப்படுறத பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு பொண்ணி. புரியுது அன்பினியா, என்னோட சந்தோஷமான இடத்துலயும் சரி, சோகமான இடத்துலயும் சரி, எல்லா இடத்துலயும் நீ கூடவே நின்றுக்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ல. ஏய் லூசா, நீ என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? சரி விடு, அதெல்லாம் மறந்துரு. இப்போ நீ நல்லா சிரிச்சிட்டு, அதுதான் எங்க பொண்ணி. அந்த பொண்ணியை தான் நாங்க பாக்கணும். என்ன ஊனா முகத்துல சிரிப்பே வரல? டக்குனு சிரினா எப்படில சிரிக்கிறது? இப்ப நீயா சிரிக்கிறியா இல்ல நான் உன்னை சிரிக்க வைக்கிட்டா? போல, எப்படி டக்குனு சிரிக்கிறது? நான் அப்புறம் சிரிக்கிறேன். இப்போ உன்னை எப்படி டக்குன்னு சிரிக்க வைக்கிறேன்னு பாரு. ஏம்ல என்னையவே இந்த கிளி கிளிக்கிறியே? உன்னை எல்லாம் கட்டிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வருவானே உன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கு, அவன் எல்லாம் என்ன பாடுபட போறானோ? லேய், என்ன கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. அடியாத்தி, அந்த மகாராஜாவை தான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன். எந்த கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு எந்த தாவணி போட்ட பொண்ணு கூட சேர்ந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்கானோ தெரியல. அது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஓய் கிச்சு 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 கிச்சு. அன்பினியா, விடல. ஐயோ, நீ விடல. எப்படி டக்குன்னு சிரிக்க வச்சேனா? எப்போதும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு, சரியா? சரில. நிம்மதி, நிம்மோ. வரேந்திரன். என்னடா இட்லி வாயா, அவ்வளவு அவசரமா கூப்பிடுற? ஏய் வெளியே ஒரு வேலையா போகணும்டி, டைம் ஆயிடுச்சு. சாப்பாடு எடுத்துட்டு வா, சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். நீயே வெட்டியாதான் ஊரை சுத்திக்கிட்டு இருக்க, அப்படி என்ன உனக்கு ஒரு முக்கியமான வேலை? வெட்டியா ஊரை சுத்துறேனா? அடியே, நானும் ஒரு ப்ரொஃபஷனல் கேமராமேன், அத மறந்துட்டு பேசுற நீ. பேருக்கு தான் ப்ரொஃபஷனல் கேமராமேன். ஏண்டா வீட்ல ஒரு போட்டோ இருக்குதாடா? நம்ம 2 பேரும் சேர்ந்து எவ்வளவோ போட்டோஸ் எடுத்திருக்கோம். அத ஒன்னு ஃப்ரேம் போட்டு கூடடான்னு எத்தனை வாட்டி கெஞ்சிருப்பேன், கதறி இருப்பேன், உன் கால்ல விழுந்து அழுதுருப்பேன். யாரு நீ? கெஞ்சி கதறி என் கால்ல எல்லாம் விழுந்த, இத நான் நம்பணும். சரி விடு, எத்தனை நாள் உன்கிட்ட கேட்டிருப்பேன், ஒரு போட்டோ மாட்டினியா வீட்ல? ஒரு உலகத்துக்கே போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு கொடுப்பேன். ஆனா ஒரு பொண்டாட்டி போட்டோ, ஒரு பிள்ளையோட போட்டோ அதெல்லாம் மாட்ட மாட்டேன், அப்படித்தானே? அம்மாவை எவ்வளவு அழகழகா போட்டோ எடுத்தோம், ஒன்னாவது மாட்டேன்டா.
ஏய் டைமே இல்லடி. சரி விடு, கேட்டுட்டீல, இதுக்காகவாது சீக்கிரமே ஒரு போட்டோவை ஃப்ரேம் போட்டு வைக்கிறேன். ஆமா, இங்க வந்ததுல இருந்து கொஞ்ச நாள் ஆர்டர்ஸே எடுக்க மாட்டேன்னு சொன்ன. என்ன திடீர்னு முக்கியமான வேலைன்னு கிளம்பிட்ட? ஆஹா, இவகிட்ட அந்த பொண்ணோட போட்டோ தான் நம்ம கையில பிரிண்ட் போட்டு வச்சிருக்கோம்னு சொன்னோம். அவ்வளவுதான், நம்மள வச்சு செஞ்சிருவா. எதுவுமே சொல்லாம அந்த பொண்ணு கிட்ட இந்த போட்டோவை மட்டும் போய் கொடுத்துட்டு வந்துருவோம். டேய் டால்டா மண்டையா, உனதான் கேக்குறேன், சொல்லு. அது ஒண்ணும் இல்லடி, நேச்சுரலா நேத்து நிறைய போட்டோஸ் எடுத்தேன், அதெல்லாம் போஸ்ட் பண்ணணும், அதுக்குதான். எப்போதும் மெயில் தானே அனுப்புவேன், இப்ப என்ன போஸ்ட் பண்ற? 1008 கேள்வி கேட்டு சாவடிப்பா. இதுவே நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்மள வச்சு செய்வா. அது வந்து நிம்மதி, அது மெயில்ல நிறைய பிக்சல்ஸ் ஆகுதான், பைட்ஸ் எல்லாம் உருவாக்குறதுனால அவங்க டைரக்டாவே பிக்சர்ஸ் எல்லாம் இதுல போஸ்ட்ல அனுப்ப சொன்னாங்க. உன் பேச்சே சரியில்லையே. ரோட் ரோலர் வாயனுக்கு ரொம்பவே ரோல் ஆகுது. எங்க அந்த பிக்சர்ஸ் எல்லாம் காட்டு. என்ன மாப்ள முழிக்கிற? காட்டு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இன்னும் சும்மா காட்டு காட்டுன்னு. உன்னை நம்புறதுக்கு நீ என்ன காந்தியா? நம்பிக்கை இல்லடா, நம்பிக்கையே இல்ல. காட்டு. ஃப்ராடு, நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். பிக்சர்ஸ காட்டு. அது வந்து குட்ரா.